ஹலோ மக்களே, நாங்கள் வாவுவலி போனோம். அந்த விளாக் தான் என்னை பார்க்க போகிறோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்து வாவுவலிக்கு உள்ளே போகணுன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். பெரியவங்களுக்கு 20 ரூபா, சிறியவங்களுக்கு 10 ரூபா, யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறவங்களுக்கு 5 ரூபா. இந்த ஐட்டத்துக்கு பேர் தெரியல. இந்த ஐட்டத்தில் யாருன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எங்கள் அம்மா விடவே இல்லை. எனக்கு ஃபேமிலிக்கு இதில் ஏற பயமாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு மட்டும்தான் ஏற ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாவுவலியில் புதுசாக ஒரு ஐட்டத்தை இறக்கியிருந்தாங்க. அதுதான் இந்த கிரைண்டரா மிக்சியா ஏதோ சொன்னாங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே இதில் ஏறணுன்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அது கரங்கிய ஸ்பீடை பார்த்ததும் எங்கள் அம்மா ஓடியே போயிட்டாங்க. எங்களையும் ஏற விடலை, அம்மாவும் ஏறல. இந்த கிரைண்டர்லேருந்து வெளியே வந்த 1-2 பேர் வாமிட்டெல்லாம் எடுத்தாங்க. இந்த கிரைண்டர் கரங்கியதை பார்க்கே தலை சுத்திச்சு. அவ்வளவு ஸ்பீடாக இது சுத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பெரிய ராட்டனம், இதில் ஏறதுக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தைரியம் இல்லை. அதனால இதுலேயும் ஏற விடலை. கவலையாக அதை வாயை பிளந்து பார்த்துட்டே நின்னோம் காய்ஸ். அதுக்கப்புறம் போனா போட்டுன்னு இந்த சறுக்கில் ஏற்றி விட்டுட்டாங்க காய்ஸ். ஃபஸ்ட் இதில் போவதுக்கு விருப்பமே இல்லை காய்ஸ். ஒருக்க போய் யாருனே அடுத்து வெளியே வாரதுக்கே மனசு வரல மக்களே. எனக்கு தம்பியை விளையாடுறதுக்கு வாவான்னு நல்லா கூப்பிட்டு பார்த்தேன் காய்ஸ். அவன் தூங்கி எழும்பி இருந்ததுனால அவன் வரல. ஆனால் எனக்கு வெளியே வர மனசே இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ணினேன் இந்த விளையாட்டில். எனக்கு தம்பி விளையாட வரல, ஆனால் நான் எப்படி விளையாடேன்னு பார்த்துட்டே இருந்தான். இந்த குழந்தை சறுக்கியதை பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மரண கிணறுக்கு போயிருந்தோம். ஸ்டெப்பில் ஏறும்போதே செம்ம பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பைக் வச்சு ஓட்டினாங்க, அப்புறம் கார் வச்சு ஓட்டினாங்க. அப்போது நாங்கள் நின்ன இடையில குடுன்னு ஆடிச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்த மக்களே. பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே கைவிட்டு ஓட்டினாங்க. அந்த சீட்டில் ஒன் சைடு இருந்து ஓட்டினாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே நின்னவங்க எல்லாம் நிறைய ரூபாய் கொடுத்தாங்க. பைக் ஓட்டிட்டு அதெல்லாம் வாங்கினாங்க. இப்போ பாருங்க, ஒரு அண்ணன்ட்டு அந்த பைசா வாங்குறது பார்த்தீங்களா? இந்த கார் ஓட்டின ஆள் எப்படி வெளியே தான் நிற்கிறாரு, ஆனால் சூப்பராக ஓட்டினாரு. மொத்தம் 3 கார் நின்றுச்சு. இந்த ஸ்டண்ட் பண்ணதுலே ரெட் கலர் ஷர்ட் போட்ட அண்ணன் தான் சூப்பராக பண்ணாங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. அதுலேயே அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட அண்ணன் தான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவங்க தான் அந்த ஹீரோஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு பசிச்சுது, அதனால கொஞ்சமாக சாப்பிடலான்னு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 6 மணி முடிஞ்சதும் எல்லாத்துலேயும் லைட்டு போட்டாங்க. லைட்டு போட்டதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் ஹவுஸுக்கு போனோம். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஹார்ட் பீட் எல்லாம் துடிச்சு இருந்துச்சு. சில இடத்துல எல்லாம் நான் ரொம்ப கத்திட்டேன் காய்ஸ். எனக்கு தம்பியெல்லாம் ரொம்ப பயந்துட்டான். தப்பிச்சோம் பிழைச்சோடு வெளியே வந்து ஓடியே போயிட்டேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போட் ரைடிங்க்கு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தம்பி இதுக்கு கூட வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நான் தான் இழுத்து பிடிச்சிட்டு வந்தேன். நேற்றைக்கு எங்கள் அப்பாய்க்கு ஃப்ரெண்டு அந்த வாவுவலியில் போனாங்க. அதில் ஒரு விளையாட்டு ஒடிஞ்சு விழுந்துருக்கு. அதில் கொஞ்சம் பேருக்கு அடிபட்டிருக்குன்னு அவர் வந்து சொன்னார். அதனால இந்த மாதிரி ரைடெல்லாம் போகும்போது கவனமாக இருக்கணும் மக்களே. இந்த வீடியோவில் ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. இந்த விஆர் கேமுக்கு போனேன்னா நான் ரோலர் கோஸ்டர் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் விழ போல எல்லாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்கள் அம்மா எடுத்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. லைட்டில் இந்த விளையாட்டு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல?
அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ட்ரம்போலினில் போனோம். இது அம்மாவோட வயிற்றுல குழந்தைங்க உருவாகுது. 14 வாரத்துலேருந்து 8 மாதம் வரை உள்ளதெல்லாம் இருக்குது. நம்மளும் நம்ம அம்மாவுக்கு வயிற்றுல இப்படி தான் இருந்திருப்போம் இல்லையா? ட்வின்ஸ் பேபி எல்லாம் இருந்தது. 7 மாதத்துல ஒரு முழு குழந்தை உருவாயாச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியாதது என்னெல்லாமோ இருந்துச்சு. இதுக்கு அந்த சைடில் நிறைய பேர் டிராயிங் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் கையால் பண்ண நிறைய பொருட்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. சில டிராயிங் எல்லாம் பார்த்தா ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாவலி கடையிலேருந்து கொஞ்சம் செடி வாங்கியிருந்தோம். முல்லை செடியும் ஜவந்தி செடியும் வாங்கியிருந்தோம். செடி நடைக்கு குண்டு தோண்டி கோழி கூட்டிலேருந்து கொஞ்சம் உரம் எடுத்து அதில் போட்டாச்சு. செடியை ஒவ்வொன்றா வச்சு செடியை நட்டாச்சு. செடிக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.